Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. ஈஸியாக நிறைய மசாலாலாம் போடாமல் கொஞ்சமாக மசாலா போட்டு சூப்பராக எப்படி சிக்கன் 65 பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர், 3 டேபிள் ஸ்பூன் நல்ல திக்கான கர்ட் எடுத்துகிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கர்ட் எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா திக்கான கர்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. வாட்ரியாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கும்போது ஒரு 1/2 hour போல் ஊற வைப்பீங்க இல்லையா, அப்போ வந்து அதுலேருந்து வாட்டர் நிறைய ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது மசாலா எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா திக்கான கர்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நான் ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்றைக்கி இந்த சிக்கனை வந்து ஏர் ஃப்ரையரில் உங்களுக்கு நான் ஃப்ரை பண்ணி காட்ட போகிறேன். இதே மசாலாவை அப்படியே யூஸ் பண்ணி ஆயிலில் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். உங்களுக்காக கொஞ்சம் பீஸ் மட்டும் நான் ஆயிலில் ஃப்ரை பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா இது கூட எக்கு, கார்ன்ஃப்ளவர் மாவு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை வந்து நல்லா கவர் பண்ணி ஒரு 1/2 hour போல் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் இதில் வாட்டர் துளி கூட வெளியில் ரிலீஸ் ஆகிருக்காதுங்க. இந்த ஊறின சிக்கனை வந்து ஏர் ஃப்ரையரில் மாற்றிக்கலாம். இதில் நான் 90% சிக்கனை வந்து ஏர் ஃப்ரையரில் தான் போட போகிறேன். 1 or 2 பீசஸ் மட்டும் உங்களுக்காக நான் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி காட்டுறேன். இது மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம், ஸோ தட் அது ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணோன்னா ஆயில் ஃப்ரீயாக இருக்கும். அந்த ரீசனுக்காக தாங்க மோஸ்ட்லி ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணுறது. நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணும்போது கவனமாக யூஸ் பண்ணுங்கள். ஓவராக ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டான டைமுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு மேலே நீங்கள் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறதுனா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம 400 degree ஃபாரன்ஹீட்டில் தான் குக் பண்ண போகிறோம். இதே மெத்தடில் அப்படியே நீங்கள் ஓவனில் வச்சு கூட 400 degree ஃபாரன்ஹீட்டில் ஒரு 15 minutes போல் குக் பண்ணிங்கன்னா போதும். இதில் டிஃபால்ட்டாகவே சிக்கன் மோடு இருக்கும். ஸோ அந்த மோடு செட் பண்ணிக்கிறேன். இதில் 20 minutes காட்டுது. பட் நான் ஒரு 8 to 9 minutes அப்புறம் எடுத்துகிட்டு ஒரு தடவை குலுக்கிட்டு திரும்ப வச்சுட்டு இன்னும் ஒரு 8 minutes குக் பண்ணுவேங்க. அதுக்குள்ளே குக் ஆகிடும். ஒரு குட்டி பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு டீப் ஃப்ரை பண்ணலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை போட்டுக்கோங்க. டக்குன்னு குக் ஆகிடும் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணும்போது. உங்களுக்கு பாருங்கள், எதுவுமே உங்களுக்கு அந்த மேலே பண்ண கோட் எதுவுமே போகலை, அப்படியே தான் இருக்குது. ஸோ இது கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக் ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணலாம், கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணலாம், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த சிக்கன் கூட நம்மளது ரெடி ஆகிடுச்சு. சொல்லப்போனால் இது வந்து நான் 15 minutesலேயே குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு அங்கே ரிமைனிங் 5 minutes காட்டியிருக்கும் இல்லையா, நான் 15 minutesலேயே எடுத்துட்டேன். அதனால் அங்கே வந்து ரிமைனிங் 5 minutes காட்டுது. இதை சூடாக சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எடுக்க தட்டிலேருந்து பறந்துருச்சுங்க. எங்கள் வீட்டில் துளி கூட மீதி இல்லை. இது வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணது அந்த 2 பீஸ் மட்டும். ரிமைனிங் எல்லாமே ஏர் ஃப்ரையரில் பண்ணதுங்க. ரெண்டுக்கும் வித்தியாசமே தெரியாது. இது ஆயில் ஃப்ரீ அப்படிங்கிறனால எவ்வளோ சாப்பிட்டாலும் பிரச்சனையே இல்லைங்க. இதுக்கு மேலே சொல்லவே வேண்டாம். சில்லி சிக்கனுக்கு கூட பெஸ்ட்டு காம்பினேஷன் லெமன் ஜூஸ், ஆனியன் புழிஞ்சு விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.